ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேலம் டிவிஷனுக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் டெம்பரரி போஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்கூலோட நேம் பார்த்தீங்கன்னா ரயில்வே சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஈரோடு. ஸோ ஈரோடில் இந்த ஸ்கூல் இருக்குது. அகடமிக் இயர் பார்த்தீங்கன்னா 2026-27க்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் போஸ்ட் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ தான், வால்கின் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட்டு பார்த்தீங்கன்னா 29/4/2026 வெட்னஸ்டே. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 5 போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, 5 வகையான போஸ்ட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ். சரிங்களா? போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 27,500 கன்சால்டேட் பே தான் இது எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்ஸ், அது வந்து மேக்ஸு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,250. அதே போல் டிஜிடி சோசியல் சயின்ஸுக்கும் சேம் சேலரி. அதுக்கடுத்து தமிழ் 26,250. அதுக்கடுத்து ப்ரைமரி டீச்சர், சரிங்களா, சேங்கரேட் நம்ம சொல்லுவோம், இது வந்து 21,250, 21,250. இதுதான் வந்து ஸ்கேல் பே. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் டேட் இது வந்து முன்னாடியே வந்துருச்சு, 18/4 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ 29/4/2026 at 9 AM. ஸோ எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே சீனியர் செகண்டரி ஸ்கூலு சிபிஎஸ்சி ரயில்வே காலனி ஈரோடு கொடுத்துருக்காங்க. பின்கோட் பார்த்தீங்கன்னா 638-002. ஸோ விருப்பப்படுறவங்க டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்டர்வியூக்கு வந்து போய்க்கலாம். குவாலிஃபிகேஷன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் 18லேருந்து 65 வயசு இருக்கக்கூடியங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜி டீச்சர்ஸ்க்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜி கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். இது கூடவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஎட் முடிச்சிருக்கணும், அல்லது ஈக்குவலன்ட் டிகிரி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஜிடி மேக்ஸ், அதாவது பிடி மேக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வாட் எவர் மேபின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து யூஜி பிஎட், சரிங்களா, யூஜியில் வந்து 50% நமக்கு வந்து மார்க்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் செகண்டரி ஆர் அதுக்கான ஈக்குவலண்ட் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸு, 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் 4 இயர் பிஎஸ்சி இஎட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் செகண்டரி 50% மார்க்ஸு அண்ட் 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். இதில் முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பிஜிக்கு மட்டும்தான் டெட்டுக்கு வந்து கிடையாது, அதுக்கு எடுத்துருக்கூடியது எல்லாமே டெட்டு கேட்டிருக்காங்க. அல்லது சி டெட்டு, சரிங்களா, நம்ம வந்து டிஎன் டெட்டு முடிச்சிருக்கலாம், அல்லது வந்து சி டெட் வந்து முடிச்சிருக்கலாம். பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. டெட்டு முடிக்காதவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் டெட்டு முடிக்காமல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டெட்டு முடித்தவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய இதுதான் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோங்க. Candidate without TET, CTET may be considered if TET, CTET qualified candidates are not available. சரிங்களா? டெட்டு பாஸ் பண்ணவங்க இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் பண்ணாதவங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் பண்ணவங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் அவங்கள தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டு பிஎட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிங்க. 50% பிஎட் முடிச்சிருந்தா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 4 இயர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சோசியலுக்குமே அதே போல் தான் டெட்டு சி டெட்டு பேப்பர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து அதே போல் தான், சரிங்களா, டெட்டு பாஸ் பண்ணவங்க இல்லாத பட்சத்தில் தான் பாஸ் பண்ணவங்களை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தமிழுக்கு, சரிங்களா, கிராஜுவேஷன் தமிழ் 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி அது முடிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது வந்து யூஜி பிஎட் முடிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி இது முடிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது 4 இயர் பிஏ பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது பார்த்தீங்கன்னா 4 இயர் பேச்சுலர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு சி டெட்டு பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கேயும் அதே போல் தான், சரிங்களா, அந்த கேண்டிடேட்னா அடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரைமரி டீச்சர் பிஆர்டி சொல்லியிருக்காங்க. சீனியர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் இருக்கணும். 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் செகண்டரி முடிச்சுட்டு 45% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், சரிங்களா, அதோட நேம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது ரெகுலேஷன் 2002 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சீனியர் செகண்டரி 50% ஆஃப் மார்க்ஸு
அந்த பிஇஇடி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் செகண்டரி 2 இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா கிராஜுவேஷன் அண்ட் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். சரிங்களா, அதோட நேம் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாதிரி மாறும், அது எதுவாக இருந்தாலும் ஓகே. இங்கேயும் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். டெட்டு டெட்டு பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணாதவங்க அப்ளை பண்ணாங்கன்னா யார் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க இல்லாத பட்சத்தில் தான் பாஸ் பண்ணாதவங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷியோ வந்து 1:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டு வைப்பாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட்டு. அதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 29/4/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பர்சனல் இன்டர்வியூலாம் எடுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த மார்க்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வில் நாட் கன்சிடர்டு ஃபார் ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடருக்கு வந்து இல்லை, அந்த இன்டர்வியூ எல்லாமே எடுத்து தான் செலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிஜிடி, டிஜிடி இது ரெண்டுக்குமே கிராஜுவேட் லெவலில் கொடுத்துருக்காங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ மேக்ஸ்னா மேக்ஸு, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். பிஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்டரி லெவலில் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கொஷின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ, த ஸ்க்ரீனட் கேண்டிடேட் வில் பி அசஸ்டு த்ரூ அண்ட் இன்டர்வியூ அண்டு டெமோ கிளாஸ் சேம் டே. சரிங்களா, டெமோ கிளாஸ் இதெல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ மார்க் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. அதேமாதிரி டிஏடிஏ இதெல்லாமே எதுவும் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அதோட மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாமே கேட்குறாங்க. யூஜி டிகிரி மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரியோட சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அதே போல் பிஜிக்கு கேட்குறாங்க. நீங்கள் டிப்ளமோ டிகிரி இது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் இதெல்லாமே கேட்குறாங்க. அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கேட்குறாங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அது, எனி அதர் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதே போல் என்ஓசி வேறு எதனாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.